டிசம்பர் 15இல் அமித்ஷா தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் 15இல் தமிழகம் வர இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். டிசம்பர் 15இல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னென்ன நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வியூகங்கள் தொடர்ச்சியாக வகுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஏற்கனவே அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் அளித்த பேட்டிகளில் பிரதானமாக கூறிய செய்தி என்பது பீகாரை முடித்துவிட்டோம், அடுத்தது மேற்கு வங்கம், தமிழ்நாடு தான் எங்களுடைய இலக்கு என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது வருகின்ற 15ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார். குறிப்பாக சென்னை மற்றும் வேலூரில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். குறிப்பாக பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை பாஜக எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எத்தனை தொகுதிகள் கேட்க வேண்டும், அதே நேரத்தில் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் சென்னையில் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணிக்குள் மற்ற பிற கட்சிகளை கொண்டு வருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து தற்போது வரை எந்த கட்சியும் அவர்களுக்கான அந்த கூட்டணிக்குள் வரவில்லை. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாஜக கூட்டணிக்குள் பிற கட்சிகளை கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகளை எடுப்பதற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான பல ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும், அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல ஓபிஎஸ் உள்ளிட்டோரையும் இந்த தேசிய கூட்டணியில் இணைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான ஆலோசனைகளை அவர் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளூரை பொறுத்த வரைக்குமே ஒரு தனியார் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அங்கேயும் மாநில நிர்வாகிகளை அவர் சந்தித்து வாக்காளர்களுக்கு அந்த தேர்தலை குறித்தும் மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டிசம்பர் 15இல் அமித்ஷா தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் 15இல் தமிழகம் வர இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். டிசம்பர் 15இல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னென்ன நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வியூகங்கள் தொடர்ச்சியாக வகுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஏற்கனவே அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் அளித்த பேட்டிகளில் பிரதானமாக கூறிய செய்தி என்பது பீகாரை முடித்துவிட்டோம், அடுத்தது மேற்கு வங்கம், தமிழ்நாடு தான் எங்களுடைய இலக்கு என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது வருகின்ற 15ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார். குறிப்பாக சென்னை மற்றும் வேலூரில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். குறிப்பாக பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை பாஜக எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எத்தனை தொகுதிகள் கேட்க வேண்டும், அதே நேரத்தில் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் சென்னையில் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணிக்குள் மற்ற பிற கட்சிகளை கொண்டு வருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து தற்போது வரை எந்த கட்சியும் அவர்களுக்கான அந்த கூட்டணிக்குள் வரவில்லை. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாஜக கூட்டணிக்குள் பிற கட்சிகளை கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகளை எடுப்பதற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான பல ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும், அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல ஓபிஎஸ் உள்ளிட்டோரையும் இந்த தேசிய கூட்டணியில் இணைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான ஆலோசனைகளை அவர் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளூரை பொறுத்த வரைக்குமே ஒரு தனியார் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அங்கேயும் மாநில நிர்வாகிகளை அவர் சந்தித்து
வாக்காளர்களுக்கு அந்த தேர்தலை குறித்தும் மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.